விட்டுருக்காங்க. பார்த்தா அப்ரெண்டிஸ் ஜாப் மாதிரி விட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து டென்ஷேட்டிவாக வேகன்சி விட்டுருக்காங்க. ஒரு 1500 இருக்கும் அப்படின்னு மாதிரி. எவ்வளோ வேகன்சின்னு கன்ஃபார்ம் தெரில, இப்போதைக்கு விட்டுருக்காங்க. ஓப்பனிங் டேட் வந்து எப்போன்னு பார்த்தா 10/7/2024. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ எண்ட் ஆகுதுன்னு பார்த்தா 31 வந்து எண்ட் ஆகுது. 31 வந்து எண்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியலையோ அவங்களாம் தெரிஞ்சுக்கின்னு அப்ளை பண்ணுங்கள். நான் லிங்க்கு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். தென் பார்த்தா ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வந்து வேகன்ட் விட்டுருக்காங்க கேஸ்ட் வைஸில். அவ்வளோதான், வேறு ஒன்றும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 9 வேக்கண்ட்டாக. அது வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. நேஷ்னாலிட்டி வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும், சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான், இதெல்லாம் இருக்கணும் போல். இது எனக்கு கிளியராக தெரியல, சரியாக பார்த்துங்க நீங்கள். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கட் ஆஃப் த டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கிரைட் வந்து 1/7/2020. மினிமம் 20 இயர்ஸ் வந்து இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கணும். as per the categories like STNN வந்து கைட்லைன்ஸ் ஆஃப் இதான் சொல்லியிருக்காங்க. தென் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும், அதுவும் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாசிங் சர்டிஃபிகேட் ஆஃப் த கிராஜுவேஷன் வந்து 2020. ஸோ 2020 வரைக்கும் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிளாக இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். தென் நெக்ஸ்ட் பார்த்தா ரிலாக்ஸேஷன் இன் அப்பர் ஏஜ் லிமிட்டு. அந்தந்த கேட்டகரிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் விட்டுருக்காங்க. ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் வந்து அந்தந்த கேஸ்ட்டுக்கு வந்து இது வந்து அவங்கவுங்க கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்துங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, அந்த ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, அண்ட் வந்து பெஞ்ச் மார்க்ஸ் அவங்களாம் 10 இயர்ஸு, பர்சனல் அஃபெக்டட் பை இவங்களாம் வந்து 5 இயர்ஸு, விண்டோஸ் வியூவர்ஸ் விமன் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா அந்த ஏஜ் லிமிட் தான் விட்ருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன் பெஞ்ச் மார்க்கு இது வந்து அதுதான் ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன், அதை வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்காங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏகப்பட்ட ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் போல். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, ஒரு கேட்டகரிக்கும் ரொம்பவே கொஞ்சம் டீப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரியாதோ கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கின்னு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்த்தா இதான் வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ இதை கொஞ்சம் டீப்பாக படித்து தெரிஞ்சுங்க, அந்த ப்ராசஸ் படி வந்து அப்ளை பண்ணுங்கள், தப்பாக அப்ளை பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் இருக்குது. ரீசனிங் ஆப்டிடியூட் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ஒரு 25 மார்க்ஸு.
ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒரு 25 மார்க்ஸு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு வந்து ஒரு 25 மார்க்ஸு, ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஒரு 25, டோட்டலாக வந்து ஒரு 100 மார்க்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. எந்த ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து கனெக்ட் பண்ணுவான்னு பார்த்தா எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணும்போது பார்த்து யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து எப்படின்னா மெரிட் லிஸ்ட்டை வந்து விடுவாங்க, அதுவும் ஸ்டேட் வைஸாக வந்து விடுவாங்கன்னு ஃபாலோ பண்ணாங்க. லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருந்தால் போதும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபன் வந்து ஒரு 15,000, ரூரல்னால் செமி அர்பன் பிரான்ச்சஸ் வந்து ஒரு 12,000, இதே மெட்ரோ அர்பன் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தா ஒரு 15,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து சொல்லியிருக்காங்க 12 months அந்த ஜாப் ட்ரைனிங் 1 year இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் ட்ரைனிங், ஓவர் டைமு, அந்த ஹாலிடே அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கங்க, அதை தெரிஞ்சுங்க. அதில் வந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் டெஸ்ட் வந்து இதில் இருக்கும் லாஸ்ட்டாக இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு அப்புறம். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்னால அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது எப்போ வேணாலும், இது கான்ட்ராக்ட் பேஸ்னால டெர்மினேட் எப்போ வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அதை பேங்க்கை வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு மாரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ வேணாலும் தேவையில்லாத போது இது வந்து டெர்மினேட்டும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தா, சும்மா யாருன்னா ஜாப், சில பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க, அவங்களுக்குலாம் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாபு. இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸு அது கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ், இன்டிமேஷன் சார்ஜஸ் அதெல்லாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ்க்கெலாம் வந்து 500, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கெலாம் வந்து என்னன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அதர் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லாது, அது தேவைன்றவங்க படிச்சுங்க. அது கைட்லைன்ஸ் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச் மார்க்கு, அது வந்து கைட்லைன் ஃபார் யூஸ்வலி இம்பவர் கேண்டிடேட்ஸ் ஹவு டு அப்ளைன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அது வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு, ஃபோட்டோ சிக்னேச்சர் அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். அப்ளை ஃபார்ம் வந்து 10/31 வந்து அப்ளை பண்ண தான் உண்டு. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணால் வந்து ஏற்கப்படாதுன்னு வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோதான், அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து விட்டுருக்காங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷனாக வந்து முதல்ல சைன்இன் பண்ணிட்டு தான் அப்புறம் அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். பேமெண்ட் ஃபீஸு அதெல்லாம் தெரிஞ்சது தான். டெஸ்ட் ப்ராசஸ்ஸு, எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக், ஸ்கேன் டேட்டா கேப்சரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் இந்த ஆன்லைன், இது வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது வந்து கிளியராக பார்த்துங்க. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கும். அகெயின்ஸ்ட் கேண்டிடேட் ஃபவுண்ட் மிஸ்கண்டக்ட் யூஸ் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அதெல்லாம் விட்டு அதெல்லாம் டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட் வந்து டெஸ்ட் சென்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே ஸ்டேட் சென்டருங்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க கைஸ். யாரெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியலையோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து ஜாப் தேடின்னு இருக்கிறோம்
கொஞ்சம் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு 40 பேஜஸ் இருக்குது. இது நான் 40 பேஜஸும் பார்த்தா நம்மளுக்கு வந்து டைம் ரொம்பவே இருக்கும். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பாய்.